Hello students, welcome to Srimax channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 11th standardல chapter 3 trigonometryல the law of cosines தியரத்தோட proof பார்க்க போறோம். தியரத்தோட ஸ்டேட்மென்ட் பாருங்க. In triangle ABC we have cos A equal to b square plus c square minus a square by 2bc. அடுத்தது cos B equal to c square plus a square minus b square by 2ca. cos C a square plus b square minus c square by 2ab. இதெல்லாம் length of the sides. இந்த சைடில் இருக்குது capital ABCலாம் angles. cosine of angle, cosine angle of A, cosine angle of B, cosine angle of C. ஸோ அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா இந்த மாதிரி லென்த்தோடைய ஸ்கொயர் divided by the product of the squares. இந்த ரிலேஷனில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஸ்மால் லெட்டர்ஸ் எல்லாமே லென்த்தை ரெப்ரசன்ட் பண்ணுது. இந்த கேபிட்டல் எல்லாமே ஆங்கிள்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ அப்போ இதை ப்ரூஃப் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ட்ரையாங்கிளை யூஸ் பண்ணிவிட்டு அதோடைய சைட்ஸ் எல்லாமே ஸ்மால் ஏபிசின்னு எடுத்துக்கிறோம். ஆங்கிள்ஸ் எல்லாமே கேபிட்டல் ஏபிசின்னு எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போது ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இதில் ப்ரூஃபில் ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் ஏபிசி ட்ரா பண்ணியிருக்கோம். இதில் சைட் லென்த்லாம் பார்த்தீங்கன்னா ஆங்கிள் ஏக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது small a, angle B க்கு ஆப்போசிட்டில் இருக்குது small b, angle C க்கு ஆப்போசிட்டில் இருக்குது small c. ஸோ இதில் இப்போ நம்ம பைத்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே பைத்தாகரஸ் தியரம் sum of the squares வரும் இல்லையா, sum of the square of the hypotenuse equal to sum of the squares of the other two sides. அதே மாதிரி தான் இதுவும் இருக்குது. ஸோ அதனால் நம்ம இது பைத்தாகரஸ் தியரத்தோடைய ஜென்ரலைசேஷன் ஃபார்மில் தான். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு இங்கே ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா நடுவில் ஒரு பர்பெண்டிகுலர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் ட்ரா ஏடி, இந்த பர்பெண்டிகுலர் ஏடி. இந்த பர்பெண்டிகுலர் ஏடி எதுக்கு பர்பெண்டிகுலராக ட்ரா பண்ணுறோன்னா பிசிக்கு பர்பெண்டிகுலராக ட்ரா ஏடி பர்பெண்டிகுலர் டு பிசி. ஸோ கிவன் என்னென்னா இன் ட்ரையாங்கிள் ஏபிசியில் இதெல்லாம் ஆங்கிள்ஸ், கேபிட்டல் ஏபிசி எல்லாமே ஆங்கிள்ஸ். ஸ்மால் ஏபிசி எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா சைட்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுது. பிசி ஈக்குவல் டு ஏ, ஏசி ஈக்குவல் டு பி, ஏபி ஈக்குவல் டு சி. இதான் கொடுத்துருக்குறது. இது நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது. இப்போ நம்ம இதை யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணலான்னா நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே பைத்தாகரஸ் தியரத்தை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ பைத்தாகரஸ் தியரத்தை யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இந்த ரெண்டு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்குது. ஸோ இதில் நம்ம எதை யூஸ் பண்ணலான்னா இந்த ட்ரையாங்கிள் ஏபிடி எடுத்துக்கலாம். ஸோ இந்த ட்ரையாங்கிள் ஏபிடியில் இந்த 90 டிகிரி இருக்குது. ஸோ இந்த 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது ஹைப்போட்னியஸ். ஸோ ஹைப்போட்னியஸ் ஸ்கொயர் ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் த அதர் டூ சைட். ஸோ ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு பிடி ஸ்கொயர் ப்ளஸ் ஏடி ஸ்கொயர் அப்படின்றது ஈக்குவேஷன் நம்மளுக்கு கிடைக்கும் பைத்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணோன்னா இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏபிடியில். ஸோ அப்ளை பண்ணியாச்சு. இப்போ நம்மளுக்கு இந்த ஈக்குவேஷனை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஈக்குவேஷனை நம்ம சைட் லென்த் ஆஃப் த சைட்ஸும் ஆங்கிள்ஸும் இருக்கிற மாதிரி நம்ம இந்த ஈக்குவேஷனோடைய ரிலேஷனை சேஞ்ச் பண்ணணும். அப்போ இது இன் டேர்ம்ஸ் ஆஃப் நம்ம சைட் லென்த்து ஆங்கிள் வர மாதிரி நம்ம என்ன பண்ணணும்னா இதை சிம்ப்ளிஃபை பண்ண போகிறோம். ஸோ எப்படி நம்ம இதை சிம்ப்ளிஃபை பண்ணோம், ஆங்கிள்லாம் நம்மளுக்கு கிடைக்கணும், சைன் சி காஸ் சி இதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்மளுக்கு ரெண்டு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்குது. ஸோ அப்போ நம்ம ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ் தான் நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நம்ம எந்த ட்ரையாங்கிளை கன்சிடர் பண்ணுறோன்னா இந்த சைடில் இருக்கு இல்லையா, இந்த ட்ரையாங்கிளை கன்சிடர் பண்ணுறோம். இந்த ட்ரையாங்கிளை கன்சிடர் பண்ணிவிட்டு நீங்கள் காஸ் சி சைன் சி இது எது வேணுமோ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். சரி, இப்போ இந்த ட்ரையாங்கிள் ஏசிடி நம்ம கன்சிடர் பண்ணிவிட்டு நம்ம சைன் சி ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ சைன் சி ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா சைன் சியோடைய ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைட் பை ஹைப்போட்னியஸ். நான் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆங்கிள் சிக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். ஸோ ஆங்கிள் சிக்கு ஆப்போசிட் சைட் பார்த்தீங்கன்னா ஏடி, ஹைப்போட்னியஸ் சைடு இந்த 90க்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது ஏசி. ஸோ ஏடி பை ஏசின்னு கிடைக்கும். ஸோ இதில் ஏடிக்கு நம்மளுக்கு லென்த் ஆஃப் த சைடு தெரியாது. ஆனால் நம்மளுக்கு மற்றது எல்லாத்துக்குமே தெரியும். ஏசிக்கு பின்றது தெரியும். ஸோ அதை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. நம்மளுக்கு லென்த் ஆஃப் த சைட்ஸில் தான் நம்மளுக்கு ரிலேஷன் கிடைக்கணும். ஸோ அதனால் அதெல்லாம் நம்ம
சப்ஸ்டியூட் பண்ணால் தான் நம்மளுக்கு ஈக்குவேஷன் கிடைக்கும். ஸோ இப்போ இங்கே ஏடி பை ஏசின்னு வந்துருச்சு இல்லையா? ஸோ அப்போ நம்மளுக்கு தெரிஞ்ச லென்த் என்ன? ஏசியோட லென்த்து தெரியும். ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன். சப்ஸ்டியூட் பண்ணிட்டா ஏடியோடைய வேல்யூ வந்து இதை இந்த சைடு எடுத்துகிட்டு போயிட்டா கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டா பி சைன் சின்னு கிடச்சிரும். ஸோ இதை வந்து ஈக்குவேஷன் 2, இந்த ரிசல்ட்டை வந்து நான் ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு எனக்கு கிடைச்ச ஈக்குவேஷனை வந்து இந்த ரிசல்ட்டை ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்தாச்சு. ஒவ்வொரு ரிசல்ட்டையும் நீங்கள் ஒவ்வொரு ஈக்குவேஷனாக எடுத்துக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இதை வந்து மாற்றியாச்சு. இதை வந்து என்ன பண்ணியாச்சு? இன் டர்ம்ஸ் ஆஃப் சைட்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸாக மாற்றியாச்சு. ஆனால் இப்போ பிடியை வந்து சேஞ்ச் பண்ணணும். ஸோ இப்போ பிடினா அந்த ட்ரையாங்கிள்லேருந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். பிடி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சைட் பிடி. இந்த சைட் பிடி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதை ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். பிடி ப்ளஸ் டிசின்னு எடுத்துக்கலாம். இதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இது ஃபுல்லாகவே எடுத்துக்கோங்க. பிடி ப்ளஸ் டிசி இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? பிசி கிடைக்கும். ஸோ அந்த ஈக்குவேஷனை எடுத்துக்கிட்டு அதுலேருந்து பிடி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ BD ப்ளஸ் DC ஈக்குவல் டு BC. ஸோ இதுலேருந்து இப்போ BD ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். BC மைனஸ் DC. ஸோ BCயோட லென்த் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ BCயோட லென்த் வந்து A. BCயோட லென்த் வந்து A. ஆல்ரெடி அங்கே மார்க் பண்ணியிருக்கோம். BCயோட லென்த் வந்து A. ஆனால் இது வந்து நம்மளுக்கு தெரியாது. DCயோட லென்த் வந்து தெரியாது. ஸோ அப்போ இதை தான் நம்ம இன் டர்ம்ஸ் ஆஃப் லென்த்தும் சைடாகவும் மாற்றணும். ஸோ மாற்றணுன்னா நம்ம என்ன பண்ணலாம்? ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ் அகைன் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இப்போ இதில் வந்து CD வந்து அட்ஜசன்ட் சைடாக இருக்குது. அப்போ நீங்கள் cos C தான் நம்ம எடுக்கணும். ஸோ அதே மாதிரி இந்த ட்ரையாங்கிளில் வந்து ஆங்கிள் C எங்கே இருக்குது? இந்த சைடில் இருக்க ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் தான் இருக்குது. ஸோ அப்போ cos C எடுங்க. cos C எடுத்தால் அட்ஜசன்ட் சைடில் இது வந்துடும். DC பை அட்ஜசன்ட் சைடு பை ஹைபாட்னியூஸ். ஹைபாட்னியூஸ் வந்து இங்கே இருக்குது. DC பை AC. ஸோ ஒரு லென்த் வந்து நம்மளுக்கு தெரியும். இங்கே வந்து B வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ACக்கு பதிலாக B சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். DC பை AC இருக்கா? ஸோ இப்போ ஏசிக்கு பதிலாக B சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. அப்போ DCயோட லென்த் எவ்வளோ? DC ஈக்குவல் டு B cos Cன்னு வருது. ஸோ அப்போ நம்ம இதையும் சேஞ்ச் பண்ணியாச்சு. இன் டர்ம்ஸ் ஆஃப் லென்த்தும் ஆங்கிளாகவும் சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ இதை எடுத்துகிட்டு வந்து இந்த ஈக்குவேஷன் 4 எடுத்துகிட்டு வந்து 3ல் சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு BDயோட லென்த்து தான் வேணும். ஸோ BD ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ சப்ஸ்டியூட் DC இன் 3. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல DCக்கு பதிலாக B cos C சப்ஸ்டியூட் பண்ணால் BDயோட லென்த் வந்து கிடச்சிரும். ஸோ அப்போ ஈக்குவேஷன் 2ல் வந்து நம்மளுக்கு ADயோட லென்த் கிடச்சிது. இது வந்து சம் ஆஃப் த ஸ்கொயர் ஆஃப் த ஒன் சைடு. இது அந்த பைத்தாகரஸ் தியரத்தில் இருக்கு இல்லையா? ஸோ ஒரு சைடு இது, இன்னொரு சைடு வந்து BD. ஸோ இது ரெண்டையும் எடுத்துகிட்டு போய் ஈக்குவேஷன் 1ல் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம். ADயும் BDயும். ஸோ ஈக்குவேஷன் 2 and 5 should be substituted in equation 1. இதான் வந்து ஈக்குவேஷன் 1. ஸோ இப்போ இதில் ஏபியோடைய லென்த் வந்து உங்களுக்கு தெரியும், ட்ரையாங்கிள்லேருந்து தெரியும். ஸோ C², ஸ்மால் C². இப்போ ஏடி ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் இல்லையா? அந்த லென்த்தை வந்து அப்படியே இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். B sin C. இங்கே ஸ்கொயர் இருக்கிறதுனால ஹோல் ஸ்கொயர். இங்கே BDயோட லென்த்து ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கிறத சப்ஸ்டியூட் பண்ணுறோம். A minus B cos C. இங்கே ஸ்கொயர் இருக்கிறதுனால ஹோல் ஸ்கொயர் வரும். இப்போ ஸ்கொயரிங் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து இது ஸ்கொயர் பண்ணால் B² sin² C ஆகிடும். இது வந்து 2 டேர்ம் இருக்குது. ஸோ A minus B ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் இருக்குது. ஃபஸ்ட்டு A² வரும். ஸோ இப்போ A². அதுக்கப்புறம் minus 2AB வரும். ஸோ இதில் இந்த 2 டேர்மையும் மல்டிப்ளை பண்ணிங்க 2ஓட -2ஓட. ஸோ -2 இன்ட்டு இந்த 2 டேர்மையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். A இன்ட்டு B cos C. அடுத்தது B² வரும். ஸோ இந்த டேர்ம் வந்து ஸ்கொயர் ப்ளஸ் B² cos² C. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து காமன் லைக் டேர்ம்ஸ் பாருங்கள். இங்கேயும் B² இருக்குது, இங்கேயும் B² இருக்குது. ஸோ அப்போ நம்ம காமனாக எடுக்கலாம். அப்போ அதை ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். ரெண்டுமே பக்கத்தில் வர மாதிரி. C² ஈக்குவல் டு B² sin² C ப்ளஸ் B² cos² C. அப்புறம் இந்த ரிமைனிங் டேர்ம்ஸை எழுதிட்டோம். ஸோ இதுலேருந்து B² வந்து காமனாக இருக்கிறதுனால வெளியில் எடுத்துகிட்டு ரிமைனிங் டேர்ம்ஸு sin² C ப்ளஸ் cos² C வருது. ஸோ sin² θ ப்ளஸ் cos² θ வந்து 1. ஸோ அப்போ B² இன்ட்டு 1 வந்து B²ன்னு வரும். ஸோ ரிமைனிங் டேர்ம்ஸ் வந்து B² ப்ளஸ் A² minus 2AB cos C. ஸோ இதை திருப்பி ரீஅரேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு A² வர மாதிரி, ஏன்னா இது ஒரு சைக்கிளிக் ஃபார்முலா இல்லையா? ஸோ C²னா C²க்கு அடுத்து என்ன இருக்குது? திருப்பி ஏக்கு தான் அந்த சைக்கிள் போகும். ஸோ அப்போ A² ப்ளஸ் B² minus 2AB cos C. ஸோ இப்போ இதை ரீரைட் பண்ணால் நம்மளுக்கு வேண்டிய ஈக்குவேஷன் கிடச்சிரும். ஸோ நம்மளுக்கு ஸ்டேட்மெண்ட்டில் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா ஆங்கிள் இன் டேர்ம்ஸ் ஆஃப் சைட்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ ஆங்கிளை செப்பரேட் பண்ணுங்கள். இந்த ஆங்கிளை வந்து என்ன பண்ணுறோன்னா இந்த சைடில் எடுத்துகிட்டு வந்துட்டால் நெகட்டிவ் வந்து பாசிட்டிவாக மாறிடும். 2AB cos C ஈக்குவல் டு,
ஸோ இந்த சைடில் இருக்கிறத நம்ம என்ன பண்ணணும், இப்போ இது இந்த சைடு வந்துருச்சுன்னா இங்கே வந்து வேறு டேர்ம்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதை என்ன பண்ணிடணும், ரைட்டில் எடுத்துகிட்டு போயிடணும். ஸோ ப்ளஸில் இருக்குது இது வந்து மைனஸாக மாறிடும். a² + b² - c². இப்போ நம்மளுக்கு இந்த ஆங்கிள் மட்டும் தானே வேணும். ஸோ இதை மட்டும் ரீட்டைன் பண்ணிவிட்டு இந்த மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறத ஆப்போசிட் சைடு எடுத்துகிட்டு போனால் டிவிஷனாக மாறிடும். ஸோ a² + b² - c²/2ab. இதுதான் வந்து கொசைன் ரூல். ஸோ கொசைன் ஃபார்முலா ஃபார் காஸ் சிக்கு மட்டும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு ஃபார்முலா மட்டும் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ இது என்ன ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது the length of the side square, length of the one of the side square equal to sum of the length of the other two sides, sum of the length of the other two sides minus 2 into product of the length of the two sides. அந்த எந்த சைடு நம்ம ஸ்கொயர் பண்ணமோ அதோடைய ப்ராடக்ட்டும் into the cosine angle of Cயும் வந்து நம்ம பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா ஒரு சைடுடைய ஸ்கொயர் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றாங்க. ஸோ இது வந்து லென்த் ஆஃப் த சைட்ஸுக்கும் ஆங்கிள்ஸுக்கும் இருக்கிற ஒரு ரிலேஷன் மாதிரி நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இப்போ இது யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், லென்த் ஆஃப் த சைட்ஸும் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம், ஆங்கிள் ஆஃப் த சைட்ஸும் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஆங்கிள்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணால் டைரெக்டாக இந்த ஃபார்முலாவில் யூஸ் பண்ணிக்கலாம். cos c equal to this one. ஸோ இதே மாதிரி cos a cos b எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுதுன்னா இதே மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்க வேண்டியதான். c இப்போ நம்ம ஆங்கிள் சிக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம்னா ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ் எடுத்தோம். அதுக்கு பதிலாக நீங்கள் ஏக்கும் பிக்கும் ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ் வந்து எடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஃபார்முலா வந்து கிடச்சிரும். சிமிலர்லி we can prove that for the other two results. ஸோ cos a எடுத்தீங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா நம்மளுக்கு கிடைக்கும். a² = ஸோ இது சைக்ளிக். ஸோ இதுக்கு அடுத்தது b² + c² வரும். அதுக்கப்புறம் -2 இங்கே இருக்கிறது தான் இதோட ப்ராடக்ட் தான் வரும் bc இன்ட்டு இந்த ஆங்கிள் வந்து இதுக்கு ஆப்போசிட் ஆங்கிள் இல்லையா, அந்த சைடுக்கு ஆப்போசிட் ஆங்கிள் cos a வரும். ஸோ இதை ரீரைட் பண்ணி இதுலேருந்து எழுதிக்கலாம். cos a = ஸோ இந்த ரெண்டு ஸ்கொயர் இந்த சைட் ஸ்கொயர் மைனஸ் இந்த சைட் ஸ்கொயர் பை 2bc. அப்புறமா b² வந்து பிக்கு அடுத்து என்ன இருக்குது, சியும் ஏவும் வரும் அந்த ஆர்டரில். ஸோ c² + a² - 2ca × cos b. இதை ரீரைட் பண்ணி எழுதுனா cos b = c² + a² - b²/2ca. ஸோ இதை வந்து யூஸ் பண்ணி நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணலான்னா, ஸோ ஒரு நான் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுடைய சைட்ஸ் ஆங்கிள்ஸ் இதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு தான் வந்து நம்ம கொசைன் ரூல் வந்து கொசைன் ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணுறோம். தட்ஸ் ஆல் திஸ் தியரம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் கண்டினியூஸாக போட்டுட்ருக்க வீடியோ வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். தேங்க்யூ.